நடிகை த்ரிஷா விரைவில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பாளரான வெங்கட நாராயணனாவை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் முக்கிய பதவிக்கு கர்நாடகாவை சேர்ந்தவரை நியமித்தது ஏன் என கூறி அரசின் இந்த முடிவுக்கு திமுக, அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதுகுறித்து விமர்சித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வெளியிட்டுள்ள வீடியோவில், தமிழ்நாட்டை சாராத கர்நாடகாவை சேர்ந்த பிரபல திரைப்பட தயாரிப்பாளரை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக தாவேக அரசு நியமித்துள்ளது. முன்னதாக ஜாதகத்தை கணித்து கூறும் ரத்தன் பண்டிட் என்பவரை தனது ஆலோசகராக நியமித்து கடும் எதிர்ப்பு எழுந்த பின்னர் நியமனத்தை ரத்து செய்தார். அதன் பின்னர் தனது மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி மற்றும் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியை ஆலோசகராகவும் உதவியாளராகவும் நியமித்தார். இந்த நியமனங்கள் என்ன சொல்கிறது என்றால், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நட்புக்கு இலக்கணமாக இருக்கிறார் என்பது நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரிகிறது. அதே வேளையில் தமிழ்நாட்டின் முதல்வராக வந்துவிட்டால் தமிழ்நாடே தனது அப்பன் வீட்டு சொத்தாக அல்லது தாத்தா வீட்டு சொத்தாக வந்துவிட்டதோ என நினைக்கிறாரோ மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என விமர்சித்துள்ளார். பிரபல திரைப்பட நடிகை த்ரிஷாவை துணை முதலமைச்சராக விரைவில் முதலமைச்சர் விஜய் அறிவிக்க வாய்ப்பு உள்ளது எனவும், ஏனெனில் ஜனநாயகத்தில் எதுவும் நடக்கலாம் என ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார்.